திடீரென ஜெயலலிதா பக்கம் திரும்பி பாட்ஷா ஸ்டைலில் விரலை சொடுக்கிக் கொண்டு படபடவென பேச ஆரம்பித்தார் தலைவர் ரஜினிகாந்த். தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பேசின இந்த வீடியோ எங்கேயுமே இருக்க வாய்ப்பில்லை. யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள் எங்கேயுமே இந்த வீடியோ இல்லை. பட் அந்த விழாவில் தலைவர் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத அன்றைய தேதிக்கு, அதாவது 30/4/1995 ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கிளாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போதே நமக்கு அப்படியே கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தலைவர் அந்த விழாவில் என்ன பேசினாங்க அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு செவ்வாலியர் விருது வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் திரைப்பட உலகமே திரண்டிருந்தது. முதல்வர் ஜெயலலிதா தலைமையேற்றிருந்தார். வெள்ளை சட்டை, கருப்பு ஜீன்ஸ் சகிதம் கண்ணாடி அணிந்து வந்தார் தலைவர் ரஜினிகாந்த். விழா மேடையில் சிவாஜி ஏறியதும் ஓடிப்போய் அவர் காலை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். சிவாஜி, ஜெயலலிதா எல்லோரும் பேசி முடித்த பிறகு நன்றியுரை சொல்ல வந்த சூப்பர் ஸ்டார் 20 நிமிடங்கள் கூட்டத்தை தன் கண்ட்ரோலில் வைத்திருந்தார் என்பது நிஜம். ஜெயலலிதாவுக்கே இந்த விழா ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கும். அவர் காலில் விழுந்து யாரும் வணங்கவில்லை. அவரை பற்றிய புகழுரைகளிலும் குறிப்பிடும்படியான வசீகரம் இல்லை. அங்கு எழுந்த கரவொலிகளும் கூட எம்ஜிஆர் பெயரை சிலர் நினைவு கூர்ந்த போதுதான். வாழ்த்தி பேசுகிற வரிசையில் முதலில் தலைவர் ரஜினியின் பெயர்தான் இருந்தது. நான் நன்றியுரை சொல்கிறேன் என்று தானே அதை மாற்றிக்கொண்டார் தலைவர் ரஜினிகாந்த். ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இருக்கும் ஒரு மேடையிலேயே இப்படி ஒரு தாக்குதலை ஜெயலலிதா சந்தித்ததில்லை. அசந்து போய் உட்கார்ந்திருந்தார் ஜெயலலிதா. இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று விழாக்குழுவினர் தந்த லிஸ்டை மடித்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அந்த நன்றியுரையையே தன் இஷ்டத்திற்கு மாற்றிக்கொண்டார் தலைவர் ரஜினிகாந்த். அவரது பேச்சில் வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி உடைந்து விழுந்தன. திடீரென ஜெயலலிதா பக்கம் திரும்பி பாட்ஷா ஸ்டைலில் விரலை சொடுக்கிக் கொண்டு படபடவென பேச ஆரம்பித்தார். நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அப்போவே சிவாஜி சாரை கௌரவிச்சிருக்கணும். நீங்கள் அதை செய்யலை, அவரை மதிக்கலை. அந்த விழா மேடையில் அவரை உட்கார வச்சு கௌரவம் பண்ணியிருக்கணும். அதை செய்யாதது தப்பு. தப்பு பண்ணுறது மனித இயல்பு, தப்பை திருத்திக்கிறது மனிதத்தனம். தலைவர் ரஜினி அப்படி சொல்லவும் அந்த அரங்கம் முழுவதும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. பேச்சு மேலும் சூடு பிடித்தது. அப்போ பண்ண தப்பை இப்போ சரி பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்த உதவி பண்ணி வந்து கலந்துக்கிட்டு சரி பண்ணிட்டீங்க என்றவர் மறுபடியும், தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவேன். அது ஒரு குடிமகனாக என்னோட உரிமை. அதுவும் ஒரு நடிகன் என்ற முறையில் அந்த உரிமை எனக்கு நிறையவே இருக்குது என்று சொல்ல கைத்தட்டல்கள் அங்கிருந்த அரங்கம் முழுவதும் பரவியது. ஜனத்திரளை சலனமில்லாமல் ஊடுருவி பார்த்தபடி இருந்தார் முதல்வர் ஜெயலலிதா அப்படின்னு அந்த பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாக இருந்தது. தான் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகராக இருந்தபோதே இப்படி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஒரு நடிகர் பேசியிருக்காருன்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான்.